இந்த பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன். இப்ப இந்த பாயிண்ட கவனிங்க. அதாவது ஓல முடிஞ்சு முன்னாடி கான்சனன்ட் அதாவது மெய்யெழுத்து இருந்தா என்ன இஎஸ் போடணும். அதே ஓல முடிஞ்சு முன்னாடி வவ்வல் இருந்தா இந்த பாயிண்ட் சொல்லுது. அதே ஓல முடிஞ்சு முன்னாடி வவ்வல் இருந்தா வெறும் எஸ் தான் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கும் கொடுத்துருக்கேன், இதுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் போடணும். அடுத்த ரூல் பாருங்க. இது வரைக்கும் 4 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இது 5th 6th பாருங்க. Add IES if the noun ends with Y and followed by a consonant. Here drop Y. என்ன விஷயம்? அதாவது ஒரு வார்த்தை, அதாவது நவுன் ஒய்ல முடியணும். ஒய்க்கு முன்னால கான்சனன்ட் இருக்கணும். அந்த 21 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 21ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒய்ல முடியணும், முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா இது கூட இந்த ப்ளூரலா மாத்தும் பொழுது ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். திருப்பியும் சொல்றேன். நவுன் ஒய்ல முடிஞ்சு ஒய்க்கு முன்னால கான்சனன்ட் இருந்தா, அதாவது இந்த 21 இருந்து 21 லெட்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா என்ன பண்ணணும்? ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். கவனிங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லேடி லேடி இருக்குல்ல, நல்லா கவனிங்க. ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி டி இருக்கு. டி ஒரு கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? இங்க என்ன போட்டிருக்கேன்? ஹியர் டிராப் ஒய்ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒய்ல முடிஞ்சு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருந்தா ஒய்ய டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். சேர்த்தாச்சா? லேடி லேடிஸ். பாருங்க சிட்டி சிட்டி பாருங்க. ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னால டி இருக்கு. டி இஸ் a consonant. அப்ப என்ன பண்ணணும்? ஒய்ய விட்டுணும். ஒய்ய விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது பேபி. பேபி வாங்க. பேபி ஒய்ல முடிஞ்சிருக்கு. பேபி பாருங்க, ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னால பி இருக்கு. டி இஸ் a consonant. அப்ப என்ன பண்ணணும்? ஒய்ய டிராப் பண்ணிடணும். டிராப் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது பாருங்க ஸ்டோரி. எழுதலாமா? ஸ்டோரி ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஆர் இருக்கு. ஆர் இஸ் a consonant. அப்ப என்ன பண்ணணும்? ஒய்ய விட்டுடணும். ஒய்ய விட்டு என்ன பண்ணணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். இருங்க வரேன். ஒய்ய விட்டாச்சா? விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸ்டோரிஸ். அடுத்தது பப்பி. பப்பினா என்ன தெரியும்? அர்த்தம் தெரியுமா? பப்பி அப்படின்னா நாய்க்குட்டி. பப்பினா நாய்க்குட்டி. அப்ப கிட்டனுக்கு என்ன? பூனைக்குட்டி. கிட் என்ன? கிட்னா தெரியுமா? கிட்டுக்கு ஸ்பெல்லிங் எழுதும் பாருங்க. KID. கிட்னா ஆட்டுக்குட்டி. கிட்னா ஆட்டுக்குட்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ இப்போ நம்மள குட்டியா இருந்தாலும் அப்ப நம்ம குட்டிக்கு என்ன? நம்ம குட்டிக்கு பேபின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. இப்போ ஸ்டோரி. அடுத்தது பப்பீஸ் எழுதும் பாருங்க. முதல்ல பப்பி ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி பி இருக்கு. பி இஸ் a consonant. அப்ப என்ன பண்ணணும்? விட்டுட்டு இது போல நிறைய எழுதிருக்கலாம். நிறைய எழுதிருக்கலாம் அது போல. ஓகே. இந்த ரூல்ஸ் முடியுதா? ஓகே. இப்ப அடுத்தது இந்த ரூல் பாருங்க. 6th ரூல் பாருங்க. 6வது ரூல் கவனிங்க. add s. இங்க பாருங்க ஐஎஸ். இங்க பாருங்க add s if the noun ends with y and followed by a vowel. மேல என்ன பாத்தீங்க? ஒய்ல முடியணும், ஒய்க்கு முன்னால கான்சனன்ட் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதே ஒய்ல முடியணும், பட் முன்னால என்ன இருக்கணும்? வவ்வல் இருக்கணும். அதாவது ஏஇஐல இருந்து ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருந்தாதான் கவனிங்க. இங்க என்ன போடலாம் இதுக்கு? உங்களுக்கு தெரியுமே. பாய் ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஓ இருக்கு. ஓ இஸ் a vowel. சோ எஸ் போடுங்க. பாய் பாய்ஸ். அடுத்தது வேணா என்ன? வேணா வழி. ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னால ஏ இருக்கு. ஏ இஸ் a vowel. என்ன பண்ணணும்? எஸ் சேர்க்கணும். அடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரியல, நம்ம வீட்டுல நம்மள செல்லமா கூப்பிடுவாங்களே, மொன்னு மங்கின்னுவாங்க, இல்ல டாங்கின்னுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். சரி.
மங்கி. மங்கினா விளக்க தெரியும், குரங்கு. ஒயில முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஈ இருக்கு, ஈ சவவல், என்ன பண்ணோம், எஸ் ஆட் பண்ணோம். அடுத்தது டே. டே பாருங்க, ஒயில முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஏ இருக்கு, ஏ இஸ் வவல், எஸ் ஆட் பண்ணலாம், டேஸ். சரியா? அடுத்தது டாய் தெரியுமா உங்களுக்கு? டாய். டாய்னா என்ன? பொம்மை. டாய்னா பொம்மை, டால்னாலும் பொம்மை. கவனிங்க, டாய்னா பொம்மை. ஒயில முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஓ இருக்கு, ஓ இஸ் வவல், எஸ் ஆட் பண்ணணும். சரியா? அடுத்தது என்ன சொல்லலாம்? டாங்கி ஏத்துமா? சரி, டாங்கி. ஒயில முடிஞ்சிருக்கு, முன்னால ஈ இருக்கு, ஈ இஸ் வவல், எஸ் ஆட் பண்ணலாம். சரி, தட்ஸ் ஆல். இந்த மாதிரி எழுதியே போலாம். இப்போ இன்னும் நிறைய இது மாதிரி எழுதியே போலாம். பட் ரூல்ஸ் கூட ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ அடுத்த ரூல் பார்க்கலாம். லாஸ்ட் ரூல் பாருங்க. இதான் கடைசி ரூல். ஓகே. Add VES if the noun ends with F or FE. Here drop F or FE. அதாவது ஒரு நவுன் Fலயோ அல்லது FEலயோ முடிஞ்சா இதுக்கு plural வேணும் பொழுது F இருந்தாலும் சரி, FE இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் டிராப் பண்ணிட்டு, அதாவது விட்டுட்டு VES போடணும். எழுதி காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல லீஃப். லீஃப்னா உங்களுக்கு தெரியும், இலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே, லீஃப் பாருங்க. Fல முடிஞ்சிருக்கா? நம்ம பாயிண்ட் என்ன? Fல முடிஞ்சாலும் FEல முடிஞ்சாலும் ரெண்டுத்தையும் plural வேணும் பொழுது டிராப் பண்ணிட்டு தான் VES சேர்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? விட்டுலாமா? இத விட்டுட்டு VES பாருங்க. அப்ப லீஃப்னது லீவ்ஸ் ஆயிடுச்சா? இது எப்படி உச்சரிக்கணும்? லீவ்ஸ், லீவ்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, வைஃப். வைஃப் எல்லாருக்கும் ஒரு வைஃப் தான், கவனிங்க. வைஃப். இப்போ இது பாருங்க, FEல முடிஞ்சிருக்கா? வைஃப் எப்படி FEல முடிஞ்சிருக்கா? நம்ம பாயிண்ட் என்ன? FEல முடிஞ்சாலும் சரி, ரெண்டுத்தையும் டிராப் பண்ணிட்டு VES சேர்க்கணும். இப்போ FEல முடிஞ்சிருக்கு, விட்டுட்டு VES போடுங்க. அப்போ முதல்ல மனைவின்னு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? மனைவிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. முதல்ல இலைன்னு இருந்தது, இப்போ இலைகள் அப்படின்னு ஆயிருக்கு. உல்ஃப். உல்ஃப். உல்ஃப்னா என்ன? ஓநாய். Fல முடிஞ்சிருக்கு, Fல முடிஞ்சா ரூல் படி VES தான் சேர்க்கணும். அப்போ VES. இதுல நீங்க முன்னாடி இருக்க வார்த்தையெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன்? ஓல பாத்தீங்கல்ல, அதாவது ஓவுல முடியணும், முன்னாடி கான்சென்ட் இருக்கணும். அதே ஓல முடிஞ்சு முன்னாடி வவல் இருந்தா, அப்புறம் ஒயில முடிஞ்சு முன்னாடி கான்சென்ட் இருந்தா அல்லது வவல் இருந்தா, இந்த மாதிரிலாம் இது தேவையே இல்லை. Fல முடிஞ்சிருக்கா, FEல முடிஞ்சிருக்கா, ஸ்ட்ரைட்டா ரெண்டே விட்டு VES போடுங்க. இந்த மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் உல்ஃப் இருந்தது, Fல முடிஞ்சிருக்கா? இப்ப என்ன பண்ணும்? F டிராப் பண்ணிட்டு VES ஆட் பண்ணணும். அப்போ உல்ஃப்ஸ். அதாவது உல்ஃப்னா என்ன? ஓநாய். இப்ப என்ன ஆயிடுச்சு? இது ஓநாய்கள் ப்ளூரல் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது ஷெல்ஃப். என்ன? ஷெல்ஃப் போடலாமா? பாருங்க, Fல முடிஞ்சிருக்கு. என்ன? Fல முடிஞ்சிருக்கு. என்ன பண்ணணும்? இப்ப F விட்டுட்டு VES சேர்க்கணும். ஷெல்ஃப்னா என்ன? அலமாரி. ஷெல்ஃப்னா என்ன? அலமாரி. இப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ளூரல் ஆயிடுச்சு. அப்போ அலமாரிகள், அலமாரிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இதே போல பாத்தீங்கன்னா கல்ஃப். கல்ஃப்னா என்ன? வளைகுடா. கல்ஃப்னா என்ன? வளைகுடா. Fல முடிஞ்சிருக்கா? இப்ப என்ன பண்ணணும்? F விட்டுட்டு VES சேர்க்கணும். கல்ஃப்ஸ், வளைகுடாக்கள் ஆயிடுச்சா? சரி, இன்னொன்னு எழுதுறேன் பாருங்க. கல்ஃப், கல்ஃப்ஸ். அடுத்து என்ன சொல்லலாம்? நைஃப். நைஃப் உங்க எல்லாருக்குமே தெரியும், கத்தி. நைஃப்னா என்ன? கத்தி. பாருங்க, FEல முடிஞ்சிருக்கு. என்ன பண்ணணும்? ரூல் படி FE விட்டுட்டு VES சேர்க்கணும். இது போல நிறைய இதே போலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இதோட நான் இந்த ரூல்ஸை முடிக்கிறேன். இதான் கவனிங்க, திருப்பியும் சொல்றேன். Fல முடிஞ்சு அல்லது FEல முடிஞ்சா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் விட்டுட்டு VES ஆட் பண்ணணும். இந்த மாதிரி லீவ்ஸ், வைவ்ஸ், உல்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு. அப்போ இதற்கு என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எஸ் சேர்க்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா ES சேர்க்கணும். எப்ப ES சேர்க்கணும்?